ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லச்சூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமுன் ரெசிபி பார்க்க போகிறோம். அது வந்து வித் ஐஸ்கிரீமோட ரொம்ப சாஃப்டான ஸ்பாஞ்சியான குலாப் ஜாமுன்ஸ். இது வந்து பிகினர்ஸ் ஸ்பெஷல், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். எம்டிஆர் பேக் எடுத்திருக்கேன், குலாப் ஜாமுன் ரெசிபி பேக். இது வந்து 175 கிராம் பேக். இது 175 கிராம் பேக்குக்கு வந்து 100 கிராம்ஸ் அளவு இருக்கிற கப்பு. இது வந்து 100 கிராம்ஸ் அளவு இருக்கிற கப். இது இந்த எலக்ட்ரிக்கல் ரைஸ் குக்கரில் வரும் இல்லையா, அந்த கப் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மெஷரிங் கப் வேணால் எடுத்துக்கலாம். 100 கிராம்ஸ் கப் அளவு கிட்டத்தட்ட வந்து 8 கப்ஸ் சுகர் ஆட் பண்ணுவாங்க இந்த பேக்குக்கு. நான் வந்து 5 கப்ஸ் ஆஃப் சுகர் தான் எடுத்திருக்கேன், 500 கிராம்ஸ் அளவு. ஏன்னா நான் வந்து ஐஸ்கிரீம் வித் குலாப் ஜாமுன் ரெசிபின்றதுனால நான் 500 கிராம்ஸ் சுகர் தான் எடுத்திருக்கேன். இப்போ அதே அளவு தண்ணியும் எடுத்திருக்கேன். 5 கப்ஸ் சுகர், 5 கப்ஸ் வாட்டர். இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். இந்த 5 கப்ஸ் ஆஃப் சுகர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். 500 கிராம்ஸ் அளவு சுகர். அதே அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 5 கப்ஸ் வாட்டர். எவ்வளோ சுகர் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்வீட்னஸ் பொறுத்து, சில பேருக்கு அதிகமாக ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஜீரா நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து இடிச்சிருக்கேன். கொஞ்சம் சஃப்ரான் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வந்து கம்பி பாவெல்லாம் வர வேண்டாம் குலாப் ஜாமுன் அந்த ஜீராக்கு. இப்போ ஜீரா வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். தொட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒற்றை மாதிரி அளவு பக்குவம் இருக்கணும். இந்த ஒற்றை பதம் இருந்தால் போகும். இப்போ வந்து நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து கூல் ஆகட்டும். இந்த ஜீரா நம்ம வந்து குலாப் ஜாமுனுக்கு பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு ஆட் பண்ணியாச்சு. இந்த மாவில் வந்து ஃபஸ்ட்டு அந்த உருண்டெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து இப்படி பொடி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அந்த 100 கிராம்ஸ் மெஷரிங் கப் இருக்குல்லையே, அதில் 3/4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப சப்பாத்தி மாவு அளவுக்குலாம் பிசையணும்னு இல்லை. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உருண்டை வச்சுட்டா போதும். நீங்கள் இப்போ இது கரெக்டாக இருக்கும். அந்த 3/4 கப் தண்ணி. நீங்கள் வந்து நிறைய தண்ணி ஆட் பண்ணாலும் குலாப் ஜாமுன் உடஞ்சிடும். கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்பாஞ்சினஸ் உங்களுக்கு வராது, சாஃப்ட்னஸ் ஸ்பாஞ்சி. இப்போ இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக நெய் வந்து எடுத்துக்கோங்க, இந்த கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சின்னதாக உருண்டை. எங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ்லாம் ஸ்மால் சைஸஸ் சாப்பிடுவாங்க ரொம்ப. அதனால் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருட்டிக்கோங்க. இது வந்து நல்ல தம்மில் இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி உருட்டிக்கிட்டு லைட்டாக ரிலீஸ் பண்ணுங்கள். பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பெண்ட் எதுவுமே இல்லாமல் அழகாக பால்ஸ் ரெடி ஆகிடும். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம வந்து இதே மாதிரி என்ன ஷேப் வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து இந்த பால்ஸ் எல்லாம் முடிச்சுக்கலாம். ஒரு 5-6 வந்து போட்டு பேட்சாக எடுத்துக்கலாம். நம்ம இந்த முடிஞ்ச அளவுக்கு சிம்லேயே நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி விட்டாலே போதும். நீங்கள் உங்களுக்கு அந்த ஈவன் கலர் வந்துட்டே இருப்பாங்க. இது மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற மாவெல்லாம் கூட நல்லா வேகும். இப்படி ஜஸ்ட்டு எல்லா பால்ஸையும் இப்படி வந்து தட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் ரொட்டேட் ஆகிட்ருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரே கலர் ஈவனாக அந்த அடுத்துலேயே வரும். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த கலர்லேயும் சில பேர் வந்து எடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர், இன்னும் டார்க் ப்ரௌன் வரும். ஜஸ்ட் நீங்கள் அந்த பால்ஸை வந்து இப்படி மூவ் பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் உங்களுக்கு. இப்போ இந்த கலர் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு பாருங்கள், பால்ஸ் வந்து ஈவனாக இருக்குது பாருங்கள். இது வந்து இப்போ ஆறின சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி மற்ற பால்ஸையும் நான் வந்து ஃப்ரை பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா குலாப் ஜாமுன்ஸையும் சுகர் சிரப்பில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்மளுடைய குலாப் ஜாமுன் ஈவனாக ஸ்பாஞ்சியாக எந்த வெடிப்பும் இல்லாமல் அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் சொன்ன அந்த கரெக்டான வாட்டர் அளவு நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ரெடி பண்ணிங்கன்னா ஒரு 10 to 15 minutes அந்த ரெஸ்டிங் ஹவர்ஸ் கொடுத்து ரெடி பண்ணிவிட்டு அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சூப்பரான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடும். நான் இது வந்து இப்போ ஐஸ்கிரீமோட உங்களுக்கு நான் வந்து பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தராக வர நிறைய வீடியோஸ்க்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.